வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசானுடைய 22வது தவணைத் தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க, யாருக்கு இந்த 22வது தவணைத் தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது, யாரெல்லாம் இந்த 22வது தவணைத் தொகையை பெற தகுதியான நபர்கள். ஸோ இந்த இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசான், பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணைத் தொகை சமன் நிதி யோஜனா சிறு மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 பெறுகிறார்கள். இந்த பணம் 3 சம தவணைகளில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாற்றப்படும். 21வது தவணை ஏற்கனவே வந்துவிட்டது. எனவே அனைத்து விவசாயிகளும் இப்பொழுது 22வது தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிஎம் கிசானுடைய 22வது தவணைத் தொகை எப்பொழுது வர இருக்கு? அரசாங்க தகவலின்படி 21வது தவணை நவம்பர் 19ஆம் தேதி அன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மாற்றப்பட்டது. ஸோ 22வது தவணை பிப்ரவரி 2026 வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபூர்வமாக பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார இந்த 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படலாம். ஸோ இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய பிஎம் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய பண கிடைத்துவிடும். அதனால் கவலையை விடுங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வரவு வைக்கப்படுங்க. சில அறிக்கைகள் இந்த பணம் ஹோலிக்கு முன்பே வந்து விடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க. அரசாங்கம் இன்னும் உறுதியான தேதியை அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு தவணைகள் வந்து சேர திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பணம் பிப்ரவரி பிற்பகுதியிலோ அல்லது மார்ச் தொடக்கத்திலேயோ வந்து சேரும். விவசாயிகள் அரசாங்க வலைதளங்களை மட்டுமே பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ 19வது தவணை பிப்ரவரி 2025 பெறப்பட்டது. 20 ஆகஸ்ட் 2025 பெறப்பட்டது. 21 நவம்பர் 19 2025 பெறப்பட்டது. 22வது தவணை தொகை அதாவது பிப்ரவரி 24. ஸோ அதனால் 24லேருந்து 28க்குள்ளே இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்தில் வரும் என்ற எதிர்பார்ப்பு எகிரி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ 22வது தவணை தொகை வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. இந்த முறை விவசாயிகள் 2000க்கு பதிலாக 4000 பெறக்கூடும் என்று சில தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இது அரசாங்கம் இதை உறுதிப்படுத்தலை. இந்த தொகை உண்மையில் அதிகரிக்கப்பட்டால் அது விவசாயிகளுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட் தேர்வில் இது ஸோ இந்த பிஎம் கிசானுடைய முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பிஎம் கிசானில் இந்த 22வது தவணை தொகை எப்போ வரும், எப்படி வரும், விவசாயிகள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு அறிவிப்பை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஎம் கிசானுடைய இணையதளத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. சரியான தவணை செலுத்துவதற்கு இகேஒய்சியை முடிப்பது மிகவும் முக்கியம். உங்கள் ஆதார் அட்டை உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட வேண்டும். உங்கள் நில பதிவுகள் துல்லியமாக புதுப்பிக்க தர வேண்டும். ஏதேனும் பிழைகள் இருந்தால் நிதி இழப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தங்கள் பெயரில் விலாசம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள். குடும்பத்தில் யாரும் அரசு வேலை இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துபவர்கள் தகுதியற்றவர்கள், பெரிய நில உரிமையாளர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுடன் தொடர்புடைய விவசாயிகள் வங்கி கணக்கு செயலில் இருக்க வேண்டும். டிபிடி வசதியை கொண்டிருக்க வேண்டும். ஆதார் வங்கி மற்றும் பதிவு தகவல்கள் பொருத்தப்பட வேண்டும். இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு முழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தால் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்றத யாராலையும் தடுக்க முடியாது. 22வது பிஎம் தொகையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது இந்த பிஎம் கிசான் பற்றின தகவல்களை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.